முதல் முறை வாக்களிச்சவங்க கிட்ட ஒரு பெரிய எக்ஸைட்மெண்ட் வேற இருக்கும். அந்த எக்ஸைட்மெண்ட்டோடய அவங்க வந்து செய்தியாளர்கள் எழுப்பின கேள்விக்கெல்லாம் பதிலெல்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன பேசியிருக்கிறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் பார்க்கலாம். This is my first vote in my 29 years. So choose wisely. ஏற்கனவே இருக்க கவர்மெண்ட்ஸ் நல்லா இருக்குது, பட் ஸ்டில் ஐ வுட் சே சூஸ் வைஸ்லி. மக்கள் வந்து ஒரு சரியானவங்கள தேர்ந்தெடுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னு தோணுது. அவேர்னஸ் கூடியிருக்குன்னு மக்கள் மத்தியில் வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருக்காங்கங்கிறத ஒத்துக்க வேண்டியது. எல்லோரும் வேலை இருக்குன்னு லேட் ஆக்காமல் இதை ஃபஸ்ட்டாக ஒரு வேலையாக முடிச்சிடலான்னு நான் வந்தேன் காலையில். அதனால் எல்லாருமே சீக்கிரமாக வந்து ஓட்டு போட்டுருங்க. அதிகமாக ஆர்வமாக இருக்குது எல்லாத்துக்கும், ஜனங்களுக்கு ஓட்டு போட்டுங்கிற ஒரு ரொம்ப இதாக இருக்குது, நல்லா இருக்கு. நீங்கள் இதுவரை எவ்வளோ தேர்தல் சந்திச்சிருக்கீங்க? நான் வந்து கிட்டத்தட்ட இன்றைக்கி 82 வயசு, 21 வயசுலேருந்து இன்றைக்கி 60 வருஷமாக போட்டிருக்கிறாங்க. எல்லாரும் நம்ம விரோதத்தில் இருக்கோம் அப்படின்னா நம்மளோட வாக்குப்பதிவு கண்டிப்பாக நம்ம போடணும். அது வந்துட்டு போடாமல் இருக்கக்கூடாது நம்ம. ஏன்னா நம்மளோட வாக்கை வந்துட்டு மற்றவங்க மிஸ்யூஸ் பண்ணுறதுக்கு நம்மளே சான்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்குது. அதனால் நம்ம அதை பண்ணக்கூடாது. அதை வந்துட்டு நம்மளோட வாக்கு. இந்த மட்டும் நிறையா டிஃப்ரெண்ட்டான வேட்பாளர்கள் நிற்கிறாங்க. ஸோ எல்லாருக்குமே ஒரு நல்ல வாய்ப்பு கிடைக்கணும். ஸோ உங்களுக்கு பிடிச்சவங்களுக்கு நீங்கள் ஓட்டு போடுங்க. புது மாற்றம் வரணும்னு நினச்சிங்கன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி ஓட்டு போடுங்க. ஸோ எல்லாருக்கும் கண்டிப்பாக வந்து எல்லோரும் ஓட்டு போடுங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மக்கள் எல்லாம் காலையிலேருந்தே ரொம்ப ஆரவாரமாக வந்து ஓட்டு போடுறாங்க. ரொம்ப எல்லாரும் அவசியம் வந்து ஓட்டு போடுறதுக்கு ஓட்டு போட்டு நல்லவங்களை தேர்ந்தெடுக்கணும். நான் வந்து சென்னையில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னோட ஜனநாயக கடமையை நிறைவேற்றுறதுக்காக நான் சென்னையிலேருந்து இங்கே வந்திருக்கேன். நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மொதல் ஓட்டு இது. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எல்லாம் சீக்கிரமாக வாங்க. காலையில் கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குது. இன்றைக்கி ஃபஸ்ட்டு கொஞ்சம் பார்க்க பயமாக இருந்துச்சு. ஆனால் அவங்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்லாம் கிளியராக சொன்னாங்க. இங்கே வாங்க, இங்கே சைன் போடுங்க, இங்கே வந்தது காட்டுங்க அப்படின்னு. அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் பயமாக இருந்தனால அப்புறம் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. இப்போ நான் ஓட்டு போட்டது எனக்கு சந்தோஷமாக இருந்துச்சு. எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? கொஞ்சம் சந்தோஷமாக ப்ரௌடாக இருக்கேன். இது ஃபஸ்ட் டைம் ஓட்டு போட்டனால கிளியராக எல்லாம் பண்ணிட்டேன்னு. விழிப்புணர்வு எப்படி இருந்துச்சு? எல்லோரும் ஓட்டு போடணும் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டே எனக்கு நேற்றெல்லாம் வந்து எல்லோரும் சொல்லாங்க எப்படியெல்லாம் ஓட்டு போடணும்னு. இன்றைக்கி கொஞ்சம் கிளியராக பார்த்தனால எனக்கு புரிஞ்சுது. இதே மாதிரி எல்லோரும் ஃப்யூச்சரில் எல்லோரும் ஓட்டு போடணும். நம்ம லீடரை செலக்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஓட்டு போடணும். என்னோட ஃபர்ஸ்ட் டைம் ஓட். ஸோ முதல் தடவையாக என்னோட ஜனநாயக கடமையை ஆட்ட போகிறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ இந்த தடவை அப்பா அம்மா போய் ஓட் போடுறத பார்த்துருக்கேன். ஸோ எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருந்துச்சு. அதனால இந்த தடவை கண்டிப்பாக ஓட் போடணுன்ட்டு என் ஓட்டர் ஐடி வாங்கியிருக்கேன். ஃபர்ஸ்ட் டைம் ஓட் போட போகிறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கண்டிப்பாக வந்துட்டு ஒரு முதல்வர் தான் ஒரு ஸ்டேட்டையே நடத்தி கொண்டு போகிறாரு. என்னதான் மத்திய ரொம்ப முக்கியமாக இருந்தாலும் என்னை பொறுத்த வரைக்கும் என்னோட ஸ்டேட் வந்துட்டு எனக்கு ரொம்ப முக்கியம். ஸோ அந்த முதல்வரை நான் சூஸ் பண்ண போறேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப பெருமையாகவும் இருக்கு. அதே சமயத்துல நான் நல்லா யோசிச்சு கரெக்டான ஒருத்தருக்கு ஓட் போடணுன்றதுலையும் நான் ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருந்தாலும் ஓகே ஃபைனலா ஓகே தான். அங்கே ஒரு ஸ்லிப் மாதிரி காமிச்சாங்க. அது எடுக்கணுமா இல்லை என்ன பண்ணணும் தெரியல. அதுவே வந்துட்டு அதுவே போயிடுச்சு. ஸோ அவங்க கேட்ட கோஆர்டினேட் பண்ணாங்க. அவ்வளோதான். எப்படி இருக்கு? ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்ததா? எப்படி இருந்தது? ரொம்ப க்ரௌடடாக இருந்துச்சு, கன்ஜஸ்டடாக இருந்தது. ஸோ அதை தாண்டி மற்றபடி ஃபர்ஸ்ட் ஓட்டிங்கில் ஸோ நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபீல் இருந்துச்சா ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டு போட போறீங்க அந்த ஃபீல்? ஆமாம் 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 கரெக்ட் தான். பட் அங்கே பாதி பேர் எனக்கு தெரியாதவங்களாம் இருந்தாங்க. ஐ மீன் ஓட்டிங்லேயே 22 பேர் எப்படி நின்னாங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சது ஒரு 3 பேர் தான். நல்லா இருந்துச்சு. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணுறேன். ஸோ யா ரொம்ப நல்லா இருந்தது ஃபர்ஸ்ட் டைம் ஓட் பண்ணது. எப்படி எந்த அளவுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது நீங்கள் அந்த ஓட் பண்ணுறது வரதுக்கு முன்னாடி? இல்லை அதான் நிறைய வீடியோஸ்லாம் பார்த்தேன் எப்படி பண்ணணும் அப்படின்லாம். ஆமாம் வீடியோஸ்லாம் பார்த்து எப்படி பண்ணணும்னு நிறைய அப்பாவும் சொல்லி. சலீம், இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா நம்ம ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ்னு சொன்னோம். ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸோட சேர்ந்து எல்லா ஜென்ரேஷன் ஓட்டர்ஸும் இதில் வந்துட்டாங்க. ஆனால் கூடவே நம்ம ஃபஸ்ட் டைம் வந்தவங்க ஃபஸ்ட் டைம் ஓட்டர்ஸ். ஆமாம், நல்ல வேலையாக வந்துட்டாங்க. நம்ம வேற சொல்லிட்டோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன். 1,28,00,000 மனங்களை வென்ற தந்தை டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 893988883778. இமெயில் advttv@dttv.in.